அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயலலிதா என்று தெரிந்து கொள்வோம் சேனலிலிருந்து இப்போது வீடியோ எடுக்கின்றேன். இன்று நான் பேச போகிற தலைப்பு யார் பற்றி என்றால், முன்னாள் அமெரிக்க பிரசிடென்ட் 1963 61லேருந்து 63 வரைக்கும் இருந்தார்ல, ஜான் எஃப் கென்னடி, அமெரிக்கா பிரசிடென்ட். அவரை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அந்த ஜான் எஃப் கென்னடியோட பிறந்த நாள் டுடே, இன்றைக்கி பிறந்த நாள். அவருக்கு எத்தனை வயசு பிறந்த நாள்னா 109 வயசு பிறந்த நாள். அவர் இப்போ உயிரோடு இல்லை. ஜான் எஃப் கென்னடி 109 வயசு இருந்தாலும் ஜான் எஃப் கென்னடியோட ஆத்மா இருக்குதில்ல, அவரோட ஆவி இருக்குதில்ல, அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இறந்தவங்களோட ஆவி வந்து எல்லா இடத்துலையும் உலகத்தில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஜான் எஃப் கென்னடியை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜான் எஃப் கென்னடி வந்து ஆவியாக இருந்து இந்த வீடியோவை பார்த்தா ஓகே, அவருக்கு மனசு சந்தோஷப்படும். ஓகே, 109வது வயது பிறந்த நாள். ஜான் எஃப் கென்னடி வந்து உலகத்திலேயே ஒரு சிறந்த ஜனாதிபதியாக புகழ்பெற்று வாழ்ந்திருக்காரு. 1961லேருந்து 63 வரைக்கும். அதுக்கு முன்னையும் பொலிட்டிக்கில் இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து ஜான் எஃப் கென்னடினா யாராலும் மறக்க முடியாது. என்னாலும் எல்லாருக்குமே நினைவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, அவரை பற்றி நான் இப்போ வந்து பர்த்டே விஷ் பண்ணிட்டேன். அவர் ஆவியாக இருந்து கேட்கட்டும். ஓகே, ஜான் எஃப் கென்னடி வந்து பிறந்த வருஷம் வந்து 1917 1917 பிறந்தார். மே மாதம் 29 29ஆம் தேதி 5வது மாதம் 1917 பிறந்தார் ஜான் எஃப் கென்னடி. இன்றைக்கி வந்து 29ஆம் தேதி 5வது மாதம். ஸோ இப்போ இன்று வந்து 109 வயசு பிறந்த நாள். சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அவரை பற்றி நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன்ல. ஓகே, இந்த ஜான் எஃப் கென்னடியோட பிறந்த வருஷம் வந்து 1917. எம்ஜிஆர் பிறந்த வருஷம். தமிழ்நாட்டில் முந்தி எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிச்சிருந்தார் படங்களில். அவர் ஒரு நடிகராக இருந்தார்ல, தமிழ்நாட்டில் மாபெரும் நடிகராக இருந்தார். பெரிய நடிகர் அவர். சிவாஜியும் எம்ஜிஆரும் 2 பேரும் அந்த காலத்தில் 50s 60s வந்து ரொம்ப புகழ் பெற்றவங்க. அவங்க படங்கள்லாம் பார்க்காதவங்களே யாரும் இருக்க முடியாது, அந்த காலத்தில் உள்ள ரசிகர்கள் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அவங்க 2 பேரும் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க, புகழ்பெற்ற நடிகர்கள். அதில் ஒருவர் வந்து எம்ஜிஆர் பிறந்த வருஷம் வந்து 1917. இந்த ஜான் எஃப் கென்னடி பிறந்த வருஷமும் 1917. பார்த்துங்க, 17 சரியாக வருதா? ஜான் எஃப் கென்னடியோட பிறந்த வருஷமும் எம்ஜிஆர் பிறந்த வருஷமும் ஒரே வருஷமாக இருக்குது. ஆனால் தேதி மாதம்லாம் வேறு இருந்தாலும் வருஷம் ஒன்று தானே, 17. ஓகே, இவர் ஜான் எஃப் கென்னடி எங்கே யூஎஸ்ஏ நாட்டில் பிறந்தாருன்னா, புரூக்லைன் அந்த இடத்துல யூஎஸ்ஏ நாட்டில் மசாச்சூசெட்ஸ் அப்படிங்கிற இடத்துல அவர் பிறந்திருக்காரு. ஜான் எஃப் கென்னடி. ஓகே, இவர் அப்பா பேர் வந்து ஜோசப் பி கென்னடி அப்பா பேர். அம்மா பேர் ரோஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் கென்னடி. அம்மா பேர். 2 பேரும் சொல்லிட்டேன். அவங்க அப்பா வந்து ஜான் எஃப் கென்னடியோட அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ்மேன், சரிங்களா? அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஜோசப். ஜான் எஃப் கென்னடி படித்த யூனிவர்சிட்டி எதுன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இந்த பாருங்க, பல ஃபோட்டோலாம் வைக்கிறோம் பாருங்கள். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தான் ஜான் எஃப் கென்னடி அவர் பட்ட படிப்பை படிச்சிருக்காரு. ஓகே, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து உலகத்தில் பிரபலமான யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டி. அமெரிக்கா நாட்டிலேயே வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து
பெரிய யூனிவர்சிட்டி, பிரபலமான யூனிவர்சிட்டி, மக்கள் நிறைய அதில் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து நிறைய பெரிய 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 படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். ஓகே, இவர் மனைவி பேர் வந்து என்னன்னா ஜாக்லின் கெனடி. ஜான் எஃப் கெனடி வந்து அமெரிக்கா நாட்டில் ஒரு பிரபலமான தலைவராக கருதப்பட்டவர். ஓகே, ஸோ இப்போ அதுக்கடுத்து இவர் 1957ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. புத்தகம் வந்து அவர் கைப்பட ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காரு. சிறந்த புக்கு, அதுக்கு பரிசு கூட கிடச்சிருக்குது. அந்த புக்கு பேர் வந்து ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ். ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ்ன்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதுக்கு அவருக்கு வந்து கெனடிக்கு வந்து கிடைச்ச ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் தெரியுங்களா? புலிஸ்டர் ப்ரைஸு. அந்த ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இவர் வந்து சந்திரனுக்கு, ஜான் எஃப் கெனடி வந்து சந்திரனுக்கு மனிதரை அனுப்பும் திட்டத்தை ஊக்குவித்தவர். நிலா இருக்குதுல்ல, மூணுக்கு மனிதர்களை அனுப்புகிற திட்டத்தை வந்து அவர் வந்து அமுல்படுத்தினாராம். நிலாவுக்கு மக்களை அனுப்பணும் அப்படின்னு இந்த விஷயத்தை முதல்ல அறிவிப்பு பண்ணவர் யாருன்னா ஜான் எஃப் கெனடி தான். இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் முதல்ல. ஓகே, அதுக்கு பிறகு அவர் வந்து ஜான் எஃப் கெனடி வந்து 1963 இறந்துட்டாரா. அவர் இறந்த பிறகு யுஎஸ்ஏ நாட்டில் உள்ள மக்கள் வந்து நிலாவுக்கு மனிதராக அனுப்பியிருக்காங்க 1969ஆம் ஆண்டு. ஓகே, இப்போ நிலாவுக்கு வந்து மனிதரை அனுப்புறதுக்கு காரணமாக இருந்தவர் யார்? ஜான் எஃப் கெனடி. இவர் ஓகே, ஜான் எஃப் கெனடி தான் காரணமாக இருந்தார். அவர்னால தான் நிலாவுக்கு மனிதரை அனுப்பியிருக்காங்க. அது ஒன்று தெரிஞ்சுக்குங்க. மூணுக்கு வந்து மனிதர்கள் போகிறதுக்கு காரணமாக இருந்தது ஜான் எஃப் கெனடி. முன்னாள் அமெரிக்கா பிரசிடென்ட். அவர் சொல்லாமல் இருந்திருந்தால், அந்த திட்டத்தை வந்து அவர் அமல்படுத்தாமல் இருந்திருந்தால் நிலாவுக்கு மனிதர்களை அனுப்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு ஜான் எஃப் கெனடி. ரொம்ப பாராட்டணும். இருந்தாலும் அவர் இல்லை. இப்போ இருந்தாலும் வந்து நம்ம வந்து இப்போ வீடியோ எடுக்கிறப்ப சொல்லிக்கலாம், ஒரு நல்ல மனுஷன், நல்ல திட்டங்களெல்லாம் அறிவிச்சிருக்காரு. நாட்டில் எவ்வளவோ பண்ணியிருக்காரு மக்களுக்காக. அவர் பிறந்த வீட்டை ரெனோவேஷன் பண்ணி அழகாக ஆக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்தா அழகாக இருக்கா? நல்லா அழகாக தானே இருக்குது வீடு. பாருங்கள், இது வந்து முந்தி உள்ள வீடை எல்லாம் ரெனோவேஷன் பண்ணி ரொம்ப அழகாக ஆக்கியிருக்காங்க. இது சின்னதாக இருக்குது வீடு, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது வீடு. ஸோ இப்போ இது ஒரு 3-4 பேர் கூட இந்த வீட்டில் இருந்துக்கலாம். அவரோட வீடு, அவர் ஜான் எஃப் கெனடி சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப அவர் பிறந்து வளர்ந்த வீடு வந்து இந்த வீடு. அப்புறம் வந்து அவர் அப்பா அண்ணனுடன் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ, அண்ணனுடன் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வைக்கிறேன். அவர் வந்து ஜான் எஃப் கெனடி வந்து குடும்பத்தில் எத்தனாவது பிள்ளைன்னா 2வது பிள்ளை. மூத்தவர் ஒரு அண்ணன், அப்புறம் 3ஆவதுலேருந்து பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்களும் இருக்குது, ஆம்பளை பிள்ளைங்களும் இருக்குது. எல்லாம் மொத்தம் 9 பிள்ளைங்க அவங்க குடும்பத்தில். அவங்க ஜான் எஃப் கெனடியோட அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க. ஓகே, அந்த ஃபோட்டோலெலாம் நான் வரிசையாக வைக்கிறேன் பாருங்கள். அவங்க அப்பா அம்மா அண்ணன், அப்புறம் அவங்க குடும்பத்தினரோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் நாங்கள் வரிசையாக வைக்கிறேன். அப்படியே போது பாருங்கள். அப்புறம் அவர் மனைவியுடன், அதுக்கு பிறகு அவர் மனைவியுடன் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அதுவும் நான் அப்படியே வரிசையாக வைக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அவர் மனைவி பேர் வந்து ஜாக்லின் பவியர் கெனடி. அந்த அம்மாவோட எடுத்த ஃபோட்டோ அதுவும் நம்ம வச்சாகணும். ஏன்னா இப்போ அவர் ஒய்ஃபோட நின்று எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இல்லை, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்துக்குங்க. ஓகே, இன்னொன்று வந்து அவர் பிள்ளைகளுடன் ஃபோட்டோஸு எடுத்துக்கிட்டார். அவர் பிள்ளைகளோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸும் அதுவும் நான் இப்போ வைக்கிறேன். இந்த இருக்குது யார் தெரியுங்களா?
இவருக்கு 2 பிள்ளைங்க. ஒன்று வந்து கேரலைன் கெனடி, இன்னொருத்தர் வந்து ஜான் எஃப் கெனடி ஜேஆர்னு வருது. அந்த ஜான் எஃப் கெனடி ஜேஆர் அவங்க மகனோட பேர் உண்மையாக என்ன பேருன்னே எனக்கு தெரியல. கெனடி பேராக இருக்குது முன்னுக்கு, கடைசியில் ஜேஆர்னு இருக்குது. அது என்ன மீனிங்னு தெரில, சாரி. ஏன்னா எனக்கும் தெரில இது வரைக்கும். நான் நல்லா இன்டர்நெட்டில் பார்த்துட்டேன். இந்த பேரை தான் இருக்குது, அதை நான் இந்த பேரையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இவருக்கு ஒரு மக. ஓகே, இவரோட மகன் வந்து ஜான் எஃப் கெனடி ஜேஆர் வந்து ஒரே மகன் ஜான் எஃப் கெனடிக்கு. இந்த ஜான் எஃப் கெனடி ஜேஆர் வந்து 1999 வருஷம் விமான விபத்தில் இறந்துட்டார். அதாவது மினி விமானம் இருக்குதுல்ல, சின்ன விமானம், அந்த ஒரு 3-4 பேர் உட்காந்து போகிற மினி விமானம், அதில் இறந்துட்டார் ஆக்சிடெண்ட்டில். ஸோ இப்போ விபத்துக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா இது எதனால் இருக்குன்னா, அந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னா ஜான் எஃப் கெனடியோட மகனுக்கு அந்த அவர் ஓட்டி சென்ற விமானம் இருக்குதுல்ல, ஜான் எஃப் கெனடியோட மகன், அந்த விமானத்தில் இன்ஜின் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்குது. அதை வந்து சரியாக கவனிக்கலை ஜான் எஃப் கெனடி ஜேஆர் மகன், சரியாக கவனிக்கலை. ஸோ ஏர்பிளைன் எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டு போயிருக்காரு. அது வந்து அவங்க மனைவியோட தங்கச்சி சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க இந்த 3 பேரும். ஸோ இப்போ அது இன்ஜின் ப்ராப்ளம்னால கெட்டு போய் அது விபத்தாயிருச்சு. அது எங்கே போய் விழுந்துச்சுன்னா, அது எந்த இடம்னா 16ஆம் தேதி ஜூலை மாதம் விபத்தாகிருக்குது. ஜான் எஃப் கெனடியோட மகன் விமானம் வந்து விபத்தாகிருக்கு 1999 அட்லாண்டிக் ஓஷன் பக்கம் மார்த்தா விநாயக் மசாசூசெட்ஸ் அப்படிங்கிற இடத்துல விபத்தாகிருக்குது. அட்லாண்டிக் ஓஷனில் அந்த விமானம் விபத்தாகிருக்குது. ஓகே, ஸோ இங்கே தான் விபத்தாகி அவர் இறந்துருக்காரு. அப்போ வந்து அவருக்கு ஜான் எஃப் கெனடி மகனுக்கு எத்தனை வயசு தெரியுங்களா? 39 வயசு. ஜான் எஃப் கெனடிக்கு இன்னொரு மனைவி இருந்திருக்காங்க. அந்த மனைவியோட மனைவி அவங்களோட பிள்ளை ஒன்று பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த பையனையும் சேர்த்து மொத்தம் 3 பிள்ளைங்க. ஜான் எஃப் கெனடிக்கு மனைவிக்கு ஒரு பையன். 2வது மனைவி ஜேக்லின் கெனடிக்கு வந்து 2 பிள்ளைங்க. எல்லாம் மொத்தம் 3 பிள்ளைங்க ஜான் எஃப் கெனடிக்கு. ஜான் எஃப் கெனடியோட பிள்ளைங்க பேர் வந்து நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு பேர் வந்து கேரலின்னு, இன்னொரு பையன் பேர் வந்து ஜான் எஃப் கெனடி ஜேஆர்னு வருது. ஓகே, இன்னொரு பையன் இருக்கான். ஜான் எஃப் கெனடிக்கு மூத்த மக வந்து பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை தான் வந்து அவருக்கு ஜான் எஃப் கெனடிக்கு ரொம்ப உயிர். இந்த மூத்த பிள்ளை கேரோலைன், அவங்க தான் ரொம்ப உயிர். அவருக்கு ரொம்ப சாயாங்க. அவர் ரொம்ப வந்து செல்ல பிள்ளை ஜான் எஃப் கெனடிக்கு. இந்த பெரிய பிள்ளை கேரோலைன் தான். இப்போ இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஜான் எஃப் கெனடி ஜேஆர் இவர் மகன் விபத்தில் இறந்துட்டாரா? ஓகே, ஜான் எஃப் கெனடிக்கு செல்ல பிள்ளை இந்த மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை தான். ஜான் எஃப் கெனடியோட மருமக பேர் வந்து மகனோட மனைவி, அவங்க பேர் வந்து கேரலைன் பிசெட் கெனடி. கேரலின் பிசெட் கெனடி இவங்க தான் ஜான் எஃப் கெனடியோட மகனோட மனைவி. பார்த்துங்க, அழகாக இருக்காங்க. இவங்களோட கேரலின் பிசெட் கெனடியோட தங்கச்சி, அவங்களும் விமானத்தில் போய் விபத்து ஏற்பட்டு இறந்தாங்களா? அவங்களும் தான் இருந்தாங்க. 3 பேரும் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த தங்கையோட ஃபோட்டோவும் நான் அங்கே வைக்கிறேன், பார்த்துக்குங்க. எல்லோரும் இறந்துட்டாங்க 3 பேரும். அப்புறம் வந்து ஜான் எஃப் கெனடி பிள்ளைகள் மற்றும் ஃபோட்டோ இங்கே வைக்கிறேன், பார்க்கவும். ஜான் எஃப் கெனடிக்கு தம்பி ஒருத்தர் இருந்திருக்காரு.
9 பிள்ளைங்க. அதில் ஒரு பையன் வந்து ஜான் எஃப் கென்னடியோட தம்பி. அவன் வந்து அவர் பேர் வந்து ராபர்ட் கென்னடின்னு வரும். அவர் வந்து அமெரிக்கா நாட்டுக்கு பிரசிடெண்ட்னா ஜான் எஃப் கென்னடிக்கு பிறகு அமெரிக்கா நாட்டுக்கு பிரசிடெண்ட்னா ராபர்ட் கென்னடி. ஜான் எஃப் கென்னடியோட தம்பி வந்திருக்காரு. அவர் எப்போ பதவி ஏற்றாருன்னா ராபர்ட் கென்னடி ஜான் எஃப் கென்னடியோட தம்பிகளில் ஒருத்தர் ராபர்ட் கென்னடி அவர் பதவிக்கு வந்திருக்காரு. அவர் 1965ஆம் ஆண்டு 3ஆம் தேதி ஜனவரி மாதம் பதவிக்கு வந்திருக்காரு. ஓகே, அதுக்கு பிறகு 1965லேருந்து 1968 வரைக்கும் பதவியில் இருந்திருக்காரு. ஓகே, 65 68ன்னா 5 3 8 ஏறக்குறைய ஒரு 5 வருஷம் இருந்திருக்காரு பதவியில். ராபர்ட் கென்னடி கொஞ்ச நாள் பதவியில் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு ராபர்ட் கென்னடி இறந்தது வந்து 6ஆம் தேதி ஜூன் மாதம் 1968 இறந்திருக்காரு ராபர்ட் கென்னடி. அது எப்படி இறந்தாருன்னா, யாரோ ஒருத்தன் வந்து துப்பாக்கியில் சுட்டு கொண்டுட்டானான். அவன் யாருன்னா பாலஸ்டீனில் உள்ளவன். இவன் தான் வந்து ஜான் எஃப் கென்னடியோட தம்பி ராபர்ட் கென்னடியை துப்பாக்கியில் சுட்டு கொண்டவன் இவன் தான். பார்த்துங்க, இவன் தான் சுட்டு கொண்டான். ஸோ இப்போ ஜான் எஃப் கென்னடி வந்து பதவிக்கு வந்ததும் வந்து ஆளுங்களுக்கு பிடிக்கல, கெட்டவனுங்களுக்கு. இப்போ ஜான் எஃப் கென்னடிக்கு பிறகு அவரோட தம்பி ராபர்ட் கென்னடி பதவிக்கு வந்ததும் கெட்டவனுங்களுக்கு பிடிக்கல. ஜான் எஃப் கென்னடியோட தம்பியை சுட்டு கொண்டுட்டானுங்க. ஜான் எஃப் கென்னடியோட தம்பியை நெஞ்சு பக்கம் சுட்டு கொண்டுட்டானுங்க. இவர் ஜான் எஃப் கென்னடியை தலையில் சுட்டு கொண்டுட்டானுங்க. ஸோ அப்போ இந்த 2 துப்பாக்கி சூடும் வந்து அண்ணன் தம்பிங்களுக்கு பிரசிடெண்டாக இருக்கிறப்ப ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம். அமெரிக்கா நாடுனால பயங்கரவாத செயலுக்கு பேர் போன நாடு அமெரிக்கா நாடு. எந்த காலமாக இருந்தாலும் அமெரிக்கா நாடுன்னா பயங்கரவாத செயலுக்கு பேர் போன நாடுன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அமெரிக்கா நாடு நல்ல நாடுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன, அமெரிக்கா நாட்டில் அவ்வளோ தீவிரவாதிங்க இருக்கானுங்க, அவ்வளோ கெட்டவனுங்க இருக்கானுங்க, அவ்வளோ கொலகாரனுங்க இருக்கானுங்க அமெரிக்கா நாட்டில். வெள்ளைக்காரனுங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜான் எஃப் கென்னடியோட தம்பியை சுட்டுது வந்து பாலஸ்டீனில் உள்ளவன். அவன் எப்படி அங்கேருந்து இங்கே வந்து சுட்டான்னு தெரில. ராபர்ட் கென்னடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மக்கள்கிட்ட கூட்டத்தில் அப்போ வந்து சுட்டுட்டான், பிடிச்சிட்டாங்க அவனை. ஸோ இப்போ அதான் தெரியல ஏன் அவன் அங்கேருந்து வந்து ஏங்க ராபர்ட் கென்னடியை சுட்டான்னு தெரில. எனக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, இந்த கென்னடி பேர்லேயே இருக்கிறது பிடிக்கல. யாருக்கு? மக்களுக்கு பிடிக்கல. அந்த கென்னடி பேர் பிடிக்கல. கென்னடி பேரில் கண்ணுங்கிற மாதிரி வருது. கண்ணுங்கிற மாதிரி வருது. ஜான் எஃப் கென்னடியோட பேரில் கன்னுங்கிற மாதிரி வருது. கென்னடினா கன்னடின்னு அர்த்தம். அப்படி தான் நினச்சிக்கிறானுங்க எல்லாரும். அந்த பேரிலேயே யாருமே வந்து அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு அண்ணன் தம்பி 2 பேரையும் கொண்டுட்டாங்க கட்டவனுங்க. அவன் பாலஸ்டீனில் உள்ளவங்க எப்படி இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து ஜான் எஃப் கென்னடியோட ராபர்ட் கென்னடியை எப்படி கொல்ல முடியும்? எல்லாம் ஆள் வச்சு தான் சொல்லி பண்ணியிருக்கானுங்க, ஆள் வச்சு கொலையை பண்ணியிருக்கானுங்க. அமெரிக்காவில் உள்ளவனுங்க பாலஸ்டீனில் உள்ள ஒருத்தங்கிட்ட சொல்லி இவங்கிட்ட சொல்லி இவனை வந்து அந்த சமயத்தில் அங்கே மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கூட்டத்தில் இருக்கிறப்ப நீ சுற்றுன்னு அமெரிக்காவில் உள்ளவங்க சொல்லி அந்த பாலஸ்டீனில் உள்ளவன் வந்து ராபர்ட் கென்னடியை சுட்டு கொண்டு போயிட்டான். சுட்டு கொண்டுட்டு போகல, அவன் சுட்டதுமே பிடிச்சிட்டானுங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டானுங்க. அவனை என்ன பண்ணானுங்கன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் போய் ஆராயலை. ஓகே, அவனை பிடிச்சிட்டாங்க, சுட்டவனை பிடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான் கொடுத்துருப்பான். ஜான் எஃப் கென்னடியோட தம்பி இறப்பு வந்து துப்பாக்கியில் சுடப்பட்டு தான் இறந்துருக்கு. ஜான் எஃப் கென்னடியும் துப்பாக்கியில் சுடப்பட்டு தான் இறந்துருக்காரு. 2 பேரும் ஒரே மாதிரி தான். ஜான் எஃப் கென்னடி தலையில்
ஜான் எஃப் கென்னடியோட தம்பி ராபர்ட் கென்னடி நெஞ்சில் சுட்டு கொண்டுட்டானுங்க. எல்லாம் பாவிங்க, அமெரிக்காவில் உள்ளவனுங்க தான், இவங்க தான் எல்லாம் சொல்லி கொடுத்து பேலஸ்தீன்காரங்களுக்கு கொலை பண்ண சொல்லியிருக்கானுங்க. இல்லாமல் அதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. என்னன்னா அமெரிக்கா அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு, பாலிட்டிக்கில் உள்ளவங்களுக்கு ஜான் எஃப் கென்னடியை பிடிக்கலன்னா பார்த்துங்களேன். அப்புறம் எதுக்கு பதவிக்கு கொண்டு வந்தானுங்க? அரசாங்கத்துக்கே பிடிக்கல ஜான் எஃப் கென்னடியை, அவரு தம்பியும் பிடிக்கல. அப்புறம் எதுக்கு பதவிக்கு கொண்டு வந்தானுங்க? எதுக்கு எலெக்ஷனில் தேர்ந்தெடுத்தானுங்க 2 பேரையும்? அண்ணனுக்கு பிறகு தம்பி எதுக்கு தேர்ந்தெடுத்துருக்கானுங்க? கொலை பண்ணி கொள்றதுக்கா? இதெல்லாம் அநியாயம் இல்லை. அமெரிக்கா அரசாங்கத்துக்கு பிடிக்கல இந்த கென்னடி பேர் உள்ள ஜான் எஃப் கென்னடியை, அவன் தம்பியும் பிடிக்கல. அதான் 2 பேத்தையும் போட்டு தள்ளிட்டானுங்க. அமெரிக்கா அரசாங்கம் மோசமானது. அமெரிக்கா அரசாங்கம் சாதாரணமான ஒரு வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணுற அரசாங்கம் இல்லை, பயங்கரவாதிங்க ஆட்சி பண்ணுற ஒரு இடம் அமெரிக்கா அரசாங்கம். கொலை பண்ணியிருக்கானுங்க ஜான் எஃப் கென்னடியை தம்பியை. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் இப்போ நான் சொன்னேன்னா யாரும் நம்புகிற மாதிரி இல்லை, நம்ப மாட்டேங்க. இதுதான் உண்மையாக இருக்கணும். நான் சொல்கிறேன், அப்படியே நம்பலையா பரவாயில்ல, விட்டுருங்க. அமெரிக்கா நாடை பற்றி நான் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். அங்கே உள்ள வெள்ளைக்காரனுங்கெல்லாம் எப்படிப்பட்டவனுங்கன்னு, பயங்கரவாதிங்க. கொலை பண்ணுறதுக்கு தயங்க மாட்டானுங்க வெள்ளைக்காரனுங்க. அமெரிக்கா நாட்டில் உள்ளவனுங்க, பாலிட்டிக்கில் உள்ளவங்கள சொல்கிறேன், நாட்டில் உள்ளவங்கள சொல்ல, பாலிட்டிக்கில் உள்ளவங்கள சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கொலை ஜான் எஃப் கென்னடியை சொல்கிறேன். இப்போ ஜான் எஃப் கென்னடி பற்றி பேசுகிறேன். ஜான் எஃப் கென்னடி இறக்கிறதுக்கு காரணம் யாருன்னா, ஒன்று நான் சொல்கிறேன், அமெரிக்கா நாட்டில் உள்ள அரசாங்கத்தில் உள்ள பாலிட்டிக்காரனுங்க, அப்படிங்க ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் சொல்கிறேன். அவங்க தான் அப்படின்னு நான் இருக்கலாம், அவங்க தான் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் இன்னொருத்தங்க யார் தெரியுங்களா? மெர்லின் மோன்ரோ தெரியுங்களா? அமெரிக்கா ஹாலிவுட் நடிகை மெர்லின் மோன்ரோ. அவளோட படக்கம்பெனி இருக்குது, ஹாலிவுட் கம்பெனி. இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூட மெர்லின் மோன்ரோ இறந்துட்டனால அதுக்கு காரணம் ஜான் எஃப் கென்னடி தான் சந்தேகப்பட்டு ஜான் எஃப் கென்னடியை கொண்டிருக்கான். அமெரிக்கா ஹாலிவுட் கம்பெனியும் கொண்டிருக்கலாம் ஜான் எஃப் கென்னடியை. அமெரிக்கா நாட்டு பாலிட்டிக்கில் உள்ள அரசாங்கத்தில் உள்ள மக்களும் ஜான் எஃப் கென்னடியை கொண்டிருக்கலாம். ஒரு நாட்டில் உள்ள தலைவரை அந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கே பிடிக்காம போகும் சிலருக்கு. ஸோ கொலையெல்லாம் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் காது வச்ச மாதிரி கொலையை பண்ணி விட்ருவானுங்க. ஸோ இப்படி நடக்குது, இல்லைன்னு இல்லை, நடக்குது. ஓகே, ஜான் எஃப் கென்னடி அவர் பேர் ஒன்று கென்னடின்னு இருக்குது. அந்த கென்னடிங்கிற பேர் அவங்க குடும்பத்து பட்டப்பேர் மாதிரி, சிறப்பு பேர். அவங்க அப்பா கென்னடி, அவரும் கென்னடி. இவர் ஜான் எஃப் கென்னடியும் கென்னடி தான். இவர் ஜான் எஃப் கென்னடி, அவங்க அப்பா பேர் கென்னடின்னு தான் வரும். ஸோ அப்பா வகையில் மகனுக்கு அந்த கென்னடி பேர், அந்த குடும்பத்தில் பிள்ளைங்க 9 பிள்ளைங்களுக்கும் எல்லாம் கென்னடி பேர் தான் பின்னால் வரும். ஜான் எஃப் கென்னடி குடும்பத்தில் 2வது பிள்ளை. ஜான் எஃப் கென்னடிக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார். ஜான் எஃப் கென்னடிக்கு பிறகு பிள்ளைங்க நிறையா இருக்காங்க, எல்லாம் மொத்தம் 9 பேர் அந்த குடும்பத்தில். ஓகே, அவங்க குடும்பத்தில், ஜான் எஃப் கென்னடி குடும்பத்தில் 5 பொம்பளை பிள்ளைங்க, 4 ஆம்பளை பிள்ளைங்க, எல்லாம் மொத்தம் 9 பேர். இந்த ஜான் எஃப் கென்னடி 1963 இறந்தார், நவம்பர் மாதம் 22ஆம் தேதி. இந்த மகாத்மா காந்தி தெரியுங்களா? மகாத்மா காந்தி அவர் எப்போ இருந்தார்? 1948. ஜான் எஃப் கென்னடி 1963 இறந்தார். இந்த மகாத்மா காந்தி இருக்கார், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். அவரோட பேரில் மகாத்மா காந்தின்னு வருது, கன்னு வருது, கன்னுங்கிற மாதிரி வருது. ஓகே, இவரோட ஜான் எஃப் கென்னடியோட பேரில் ஜான் எஃப் கென்னடின்னு வருதா? கென்னடி பேரில் கன்னடின்னு வருது. கென்னடினா
கன்னடின்னு அர்த்தம். ஜான் எஃப் கென்னடி பேர் கன்னடின்னு மாதிரி வருதா? மகாத்மா காந்தியோட பேர் காந்தின்னு கன்னு வருது. ஸோ இந்த 2 பேரும் பார்த்தா ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்குது, கன்னுன்னு. ஸோ இப்போ ஜான் எஃப் கென்னடி இறந்ததுக்கு என்ன காரணம்னு தெரில, இதுக்கு பின்னணி என்னான்னு தெரில, ஒன்றுமே எனக்கு தெரில. ஏன்னா ஏதோ ஒன்று இருக்குது, பேர் 2 பேர்த்துலேயும் ஒரே பேராக இருக்குது, மகாத்மா காந்திக்கும் ஜான் எஃப் கென்னடிக்கும் கன்னுன்னு வருது. ஸோ எல்லாமே உலகத்தில் உள்ள வெள்ளைக்காரனுங்கள்லாம் ஒரு நாட்டு தலைவரோட பேரை முதல்ல பார்ப்பாங்க. பேர் பிடிக்கலையா அந்த தலைவரையே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஜான் எஃப் கென்னடியை. ஓகே, ஸோ இப்போ இது இவ்வளோ தான் நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வேறு என்னத்தை நான் சொல்கிறது? என் வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை, வீடியோவை பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் எப்பப்போ அப்லோட் பண்ணுறேன்னா அப்பப்பெல்லாம் உங்கள்கிட்ட சேரும். பெல் ஐக்கானை ஆன் பண்ணி விட்ருங்க. என் சேனலும் முக்கியமான சேனலை தான். இதுக்கு பிறகு நல்ல விஷயங்களை நான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் ஐக்கானை ஆன் பண்ண மறக்காதீங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எல்லாத்தையும் முழுசாக பாருங்கள், தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும். ஓகே, இவ்வளவு தான். நான் ஜே லலிதா எம்ஜி இதனுடன் வீடியோவை முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே.